நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்துவ கொலை பண்ணது யாரு? அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி குடுக்கணும்னு சொல்லிட்டு, மனோகரிய பிடிச்சு, அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒப்படைக்க போறாங்க நம்ம எலி சுடர் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம சுடர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்துவோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்னு அழுதுகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. பக்கத்துல வந்து நம்ம இந்துவோட ஆவி நிக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சுடர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "அக்கா நீங்க தான் என் கண்ணுல வந்து இத்தன நாளா தெரிஞ்சீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்பயே தெரியாம போச்சக்கா. அப்போ வந்து நான் உங்கள பக்கத்து வீட்டுக்கார அக்கா அப்படின்னு மட்டும் தான் நெனச்சேன். ஆனா அது நீங்க தான் என்னோட அக்கான்னு சொல்லிட்டு அப்ப தெரியலையே. நான் உங்கள ரொம்ப வந்து அந்த டயத்துல மிஸ் பண்ணிட்டேன். நீங்க தான் எங்க அக்கான்னு தெரிஞ்சிருந்தா வேற மாரி இருந்திருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு டவுட் வருது நம்ம சுடருக்கு வந்து, "அது எப்படிக்கா மித்தவங்க கண்ணு யார் கண்ணுக்குமே தெரியாம என் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சீங்க. அது எதுக்குக்கா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கடுத்து பக்கத்துல வந்து நம்ம இந்துவோட ஆய் வந்து பேசுற மாரி காட்டுறாங்க. "ஆமா சுடர், எனக்கும் வந்து அந்த டவுட் ரொம்ப நாளா இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் எனக்கே உண்மை புரிஞ்சுச்சு. நீ என்னோட சொந்த தங்கச்சி. அதனால தான் வந்து நான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே தான் சுடரும் ஃபீல் பண்றாங்க. "ஒருவேளை நீங்க என்னோட அக்காவா இருந்ததுனால தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சீங்கன்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து, "ஆனா இப்ப நீங்க இல்லன்னு நெனைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பாவ நெனைக்கும்போது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அப்பா வந்து உங்கள எப்படியாவது பார்த்துருவோன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து போகாத இடம் கிடையாது. சுத்தாத இடம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க இறந்துட்டீங்கன்னு சொன்ன உடனேயும் அப்பாவ நான் என்ன பண்றதுன்னே தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் சுடர், நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. அப்பா வந்து உனக்காக வாழ்வாரு. நீ தான் உன்னோட குடும்பம். இந்த குடும்பத்துல வந்து நீ சேர்ந்து இந்த குடும்பத்தோடயே இருக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சுரர் வந்து அதுக்கடுத்து சொல்கிறாங்க, "அக்கா நீங்கள் வந்து இந்த குடும்பத்தில் இருந்ததுனால உங்கள் இடத்த நிரப்புறதுக்காக தான் என்னையும் வந்து இந்த குடும்பத்தில் வந்து நீங்கள் இருக்க வச்சீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்க யார் யார் எப்படி எப்படி எல்லாத்தையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அதனால தான் நான் நினைக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு இந்துவோட ஆய் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. "ஆமாம் சுடர், அதனால தான் வந்து உன்னைய நான் வந்து இந்த குடும்பத்தில் சேர்த்தேன். இந்த குடும்பம் மாதிரி ஒரு குடும்பம் வந்து உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அக்கா இருந்த இடத்துல நீ இருக்குன்னு நினச்சேன். அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து இந்து ஆவி பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம எழில் இருக்காங்கல்ல, எழில் வந்து ரூமில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து சுடர் வந்து வராங்க. "சார் ஏன் சார் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனேயும், "இல்லை சுடர், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. உங்ககிட்ட இந்த உண்மையை மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கே குற்ற உணர்ச்சியாக இருக்குது." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சார் என்ன சார் இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவாங்க? நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல, எங்கள் அப்பாவோட உடல்நிலையை பார்த்தா நீங்கள் வந்து பொய் சொன்னீங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல. இதில் என்ன இருக்குது? விடுங்க சார். எங்கள் அக்காவுக்கு அவளை தான் கொடுத்து வச்சது. அதுக்கு என்ன பண்ண முடியும்?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சார் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன சுடர் சொல்லு." அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனேயும், "நான் வந்து இந்து அக்காவை நேரில் பார்த்தேன்." அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஷாக் ஆயிடுறாரு. "என்ன சொல்கிற? ஒன்றும் புரியலையே." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஆமாம் சார், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு நாள் வந்து உங்களை பக்கத்து வீட்டுக்கார அக்கா வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களை கூட்டு போனேன்ல, ஞாபகம் இருக்கா?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எழில் வந்து யோசிச்சு பார்க்காரு. "ஆமாம் சுடர், கூட்டு போனேன்ல." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஆமாம் ஆமாம் சார், அதான்க்கா, அதான் இந்து அக்கா. எனக்கு அப்போ தெரியாது. அதுக்கடுத்து நீங்கள் ஒரு நாள் வந்து ஸ்டோர் ரூமில் வச்சு இந்து அக்காவோட ஃபோட்டோவை காட்டினீங்களே, அப்போ தான் தெரிஞ்சது இந்த அக்கா தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் கண்ணுக்கு வந்து அப்போ அந்த அக்கா தெரியல போல். நீங்கள் தான் வந்து இந்த அக்கா தெரிகிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டீங்க. நானும் நம்பிட்டேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஆமாம் சுடர், நானும் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது. உன்னோட மனசு வந்து கஷ்டப்படாத கூடாது தான் அப்படியெல்லாம் பண்ணேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சார் இதில் என்ன சார் இருக்குது? அதெல்லாம் விடுங்க. அது இந்து அக்கா தான் சார்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அது சரி, இந்து அக்கா அது எப்படி? எங்கள் கண்ணு யார் கண்ணுக்குமே தெரியலை. நான் வந்து அவளோட ஹஸ்பண்ட், என் கண்ணுக்கு தெரியலை. குழந்தைய வந்தாங்க, அவங்களோட கண்ணுக்கு தெரியல. ஆனால் உன்னோட கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்காங்களே, ஏன்?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "அதான் சார் எனக்கும் தெரியலை. ஒரு வேளை வந்து இந்து அக்கா என்னோட அக்காவாக இருக்காங்களே, அதனால் இருக்குமோ?" அப்படின்னு கேட்காங்க. "இருக்க வாய்ப்பு இருக்குது சுடர்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இருந்தாலும் இந்த குடும்பத்தை பற்றி எது நல்லது எது கெட்டது எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த அக்கா தான். எழில் சார், உங்களை பற்றி குழந்தைகளை பற்றி எல்லாத்தையுமே இந்த வீட்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது சொல்லிக் கொடுத்தது இந்து அக்கா தான்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஆமாம் சுடர், நீயும் ஃப்யூச்சரில் வந்து வர வர வந்து இந்து மாதிரியே தான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட. நீயும் இந்து மாதிரி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்த." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை சார், 1000 இருந்தாலும் இந்து அக்காவுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் கூட கிட்டத்தில் கூட வரமாட்டேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை சுடர், இந்து அக்கா மாதிரி ஃபுல்லாக வரலைனாலும் நீ ஒரு 90% வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து இந்து உங்கள் அக்கா இந்து மாதிரி தான் ஃபீல் பண்ண வச்சுருக்க. அது மட்டும் இல்லாமல் சுடரா வந்து 200% வந்து நீ வந்து சுடரா வந்து எங்களுக்கு திருப்தியாக தான் இந்த வீட்டில் இருந்திருக்க." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி சார், நீங்கள் பழசெல்லாம் எதையும் நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க. நான் போய் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு வரேன், சரியா? சாப்பிட்லாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம சுடர் வந்து போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம எழிலுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. நம்ம வந்து சுடரை வந்து பைத்தியக்காரி அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் எல்லோரும் முன்னாடி காட்டிட்டோம். அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், பரிதவிச்சு போயிருப்பாள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. திருப்பி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுடர் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வராங்க. "வாங்க சார் சாப்பிடுவோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன
எனக்கு இப்போ சாப்பாடெல்லாம் வேண்டாம். நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சார் என்ன சார் சாப்பிடாம இருந்தா எப்படி? வாங்க அப்படிங்கிற மாரி கூப்பிட்டோனே எழில் வந்து மன்னிப்பு கேட்காங்க. சாரி சுடர் என்னைய மன்னிச்சிரு. நான் வந்து உன்னைய தப்பா நடத்திட்டேன். நீ சொன்ன எனக்கு வந்து இந்து அக்கா தெரியிறாங்க அப்படி இப்படின்னு என்னமோ சொன்ன. நான் தான் உன்னைய பைத்தியக்காரி மாரி இவ கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன்னைய வந்து பைத்தியக்கார அளவுக்கு வந்து இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சார் விடுங்க சார். நீங்க எதுக்கு சார் பழசையே நினச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து எழில் சுடர் வந்து லேசா ஹக் பண்ற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.